எப்படியெல்லாம் இருக்கு. இந்துக்களுடைய உணர்வுகளுக்கு இவர் மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கேட்குறேன். எளிய முறையில் பிரச்சனையே இல்லாத பொழுது நான் இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் எங்களை எங்கள் அண்ணன் திருமாவளவன் போன்றவர் சொல்கிறாங்க, ராம ரவிக்குமார் சும்மா சுற்றிக்கிட்டு இருந்த பயதான் சொல்கிறார். நான் மதிப்பு மிகுந்த பெருமகன், எங்கள் அண்ணன் ஒரு படித்த மனுஷன், ஒரு எம்பின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவன் சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தான், அர்ஜுன் சம்பத்து கூட இருந்தான், இப்போ ஒவ்வொரு வச்சு அவன் ஒரு கட்சின்னார். உண்மைதான். நான் சட்டத்தின் மகன், அம்பேத்கர் போட்ட சட்டத்தை நம்பக்கூடிய அந்த சட்ட கோவிலை வணங்கக்கூடிய நீதியின் பக்தன். நான் ஒன்றும் அத்துமீறுன்னு சொல்ல மாட்டேன், அடங்கமருன்னு சொல்ல மாட்டேன், 10 கேஸ் வாங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் நான் இஸ்லாத்தை மதிக்கிறேன், நான் கிறிஸ்தவத்தை மதிக்கிறேன், நான் இந்துவா இருக்க விடுடான்னு நான் கேட்கிறேன். நான் குத்தமா? எம்மதமாயினும் சம்மதம் என்று இந்து மட்டும்தான் சொல்லுறான். அடுத்தவன் இருக்க அழுபவனுக்கு அறிவுரை சொல்லும் ஞானியே, நீ வாயத்திறந்தா விழுவது வார்த்தைகள் இல்ல சாணியே. இவன் போற அதுதான் நான் சொல்றேன். எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு, மதிப்பு மிகுந்த தலைவனுக்கு, நீங்கள் என்ன அவன் பேசுங்க, உங்களுக்கு உரிமை இருக்குது. நானும் அதே வார்த்தை திரும்ப சொன்னால் உங்களுக்கும் எனக்கு தகுதி இல்லாமல் போயிடும். அதனால் நான் போகிறேன்.